இன்றைக்கு மாண்புமிகு ஐயா அவர்களை நாம் வரவேற்க இருக்கிறோம். ஜாஷுவா எல்லாரும் கண்களை நிறுத்த வேண்டாம். இன்னைக்கு உற்சாகமான ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற ஒரு நாள் இது. நம்ம எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தா போதும். ஒரு நிச்சயமாக 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 நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிடாத தேவன். நிச்சயமாக நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையிலும் ஒரு வார்த்தை இன்றைக்கு நிறைவேறப்பட போகிறது. ஐயா அவர்கள் வந்து அயலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஐயா அவர்களை நம்ம கனப்படுத்துவோம். எல்லாரும் கரண்டில் தட்டுறதை நிறுத்த வேண்டாமா? பாஸ்டருக்கு அறிமுக தேவையே இல்லை. பாஸ்டர் எப்பவுமே சொல்கிற வார்த்தை, இந்த காம்பவுண்டில் வளர்ந்தவன் நான் சொல்லுவார். இன்னைக்கு இந்த காம்பவுண்டில் வளர்ந்த நம்ம பாஸ்டர் நம்மளுடைய தலைமை போதகர் அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு போதகர் அவர். கடைசி நாட்களில் ஐயாவை குறித்து நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க. அவர் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நம்மளோட பாஸ்டர் இன்னைக்கு நம்ம அழைச்சிருக்கிறோம். இந்த காம்பவுண்டில் வளர்ந்த ஒரு போதகர் அவர்கிட்ட இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியாது ஒப்படைக்கிறேன். ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த ஆண்டும் என்னை அழைத்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி அழைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு போதகர் அவர்களுக்கும், அருமையான தாயார் மற்றும் அனைத்து போதகர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். நான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். பின்னாடி இருக்கிறவங்க கூட சொல்லணும், கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமெரிக்கன் ஜனாதிபதியாகிய ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் மரித்து அவருடைய சடலம் ஊர்வலமாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஓ என்று கதறி 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 அழுதார்களாம். அந்த நேரத்தில் ஒரு தாயானவள் 5 வயது நிரம்பிய ஒரு பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு அவளும் தேம்பி 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 அழுது கொண்டே இருந்தாளாம். இந்த பிள்ளை பார்க்கிறாள், ஊர் மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், தன் தாயும் அழுது கொண்டிருக்கிறாள். ஒன்றும் புரியாமல் அந்த பிள்ளை கேட்டாளாம், அம்மா ஏமா அழுகுறீங்க, எதற்காக அழுகுறீங்க, ஏன் நம்ம ஜனமெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னார்களாம், மகளே, உன் வாழ்க்கையில் நீ யாரை மறந்தாலும் மறக்கலாம், மரித்து ஊர்வலமாய் வந்து கொண்டிருக்கிற சடலம் நம்முடைய நாட்டின் ஜனாதிபதியாகிய ஆபிரகாம் லிங்கன், அவரை மாத்திரம் நீ மறக்கவே கூடாது. காரணம், இந்த தேசத்தில் அடிமையாய் கிடந்த நம் எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு மகா பெரிய புண்ணியவான் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு அந்த தாய் சொன்னார்களாம். இன்றைக்கு நான் கூட உங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் யாரை மறந்தாலும் மறக்கலாம், ஆனால் நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, பாவத்திலிருந்து விடுதலை வாங்கித்தர முழங்கால் நின்ற நம்முடைய தாயாரை நாம் மறக்கவே கூடாது. இந்த சபையை நாம் மறக்கவே கூடாது.
இந்த சபையின் ஊழியர்களை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. தாயார் கடந்து போனாலும், மதிப்புக்குரிய ஆயர் கடந்து போனாலும், ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். காரணம், ஊழியம் கர்த்தருடையது. ஊழியம் கர்த்தருடையது. வருகிறவெல்லாம் கடந்து போனாலும் கர்த்தர் இங்கே இருக்கிறார். எனக்கு தெரிந்து முதல்ல இந்த முகப்பேர் பகுதியில் முதல் திருச்சபை இதுதான். இந்த சபை மூலமாய் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அநேக திருச்சபைகள் காணப்படுகிறது என்றால் அத்தனை மகிமையும் அருமையான இந்த திருச்சபைக்கும் தாயாருக்கும் இந்த குடும்பத்திற்கும் தான். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த சபையில் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த சபையில் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான ஊழியக்காரர் உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். ஆமென் சொல்லுங்களா பாப்போம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து உங்களுக்கு ஆதரவாய் இருந்து எல்லா சூழ்நிலைகளும் உங்களை விடுவித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்கள் தலையை உயர்த்தி அழகு பார்ப்பார். நன்மைனாலும் கிருபையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை உங்கள் மத்தியில் பாடிவிட்டு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கு காரில் வரும்பொழுது 61ஆம் ஆண்டு செய்தியை கேட்டேன். அதை கேட்டு முடிச்ச பிறகு 62ஆம் செய்தியும் கேட்டேன். இன்றைக்கு 63ஆம் ஆண்டிலும் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு அருமையான பாஸ்டவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் நல்லவர். ரொம்ப நாள் ஏக்கம், இந்த சபையில் எப்போ பேச போறேன்னு. ஆண்டவர் என் ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல நான் பிறந்து வளர்ந்தது எனக்கு ஒரு சபைன்னு தெரிஞ்சா இதுதான். கண்ணை திறந்து பார்த்த உடனே சபை. எத்தனை நாட்கள் இந்த சபையை கூட்டி பெருக்கியிருக்கிறேன். எத்தனை நாட்கள் இந்த ரேடியோ ஆம்பிளிஃபயர் வைத்து ரெக்கார்ட் பிளேயர் போடுவான். அது நான் தான் ரொம்ப சிறப்பாக போடுவேன். அப்படி போட்டு விட்டோம்னா பாடும். யேசுதானே அதிசய தெய்வம், யேசுதானே அதிசய தெய்வம், தெய்வம் 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 தெய்வம். அப்புறம் ஓடி போய் அந்த முள்ள தள்ளி விடணும். அவர் ஜீவிக்கிறார் என்றும் தெய்வம். அப்புறம் என்ன போட்டு 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 தேஞ்சு போச்சு இல்லையா, அப்படியே இருக்கும். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சமீபத்தில் என்னை விசாரித்தவர்கள் சொன்னேன், இந்த காம்பவுண்டில் எங்கெங்கே என்னென்ன இருந்தது, எப்படிப்பா இப்படி ஞாபகம் வச்சிருக்கிற? அவ்வளவு ஞாபகம். பின்னாடி கிணறு இருந்தது, கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருந்தது, அந்த கிணத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஞானஸ்தான தொட்டி இருந்தது. ஆமென். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷெட் இருந்தது. பின்னாடி கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு கிச்சிலி மரம் இருந்தது. அந்த கிச்சிலி மரத்தை ஒரு பேய் பிடுங்கி போட்டு போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு குளம் இருந்தது. இந்த இப்போ வந்து தம்பிகிட்ட கேட்டேன், இந்த காம்பவுண்ட் ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்கப்பா, இன்னும் பெரிய காம்பவுண்ட் வச்சது எப்படி வந்துச்சுன்னு தம்பி சில விஷயங்களை சொன்னேன். சோத்திரம், எதை இழந்துமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ரொம்ப பாமாசிலாமே சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தெய்வ மக்களே, இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 4 நாள் கூட்டத்தின் முடிவிலே உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷனை கொடுத்து உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. இந்த முதல் ஆரம்பம் நாள், இந்த ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு உங்கள் வாழ்க்கைக்கு போதுமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்பி 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 உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். பின்னாடி இருக்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் சொல்ல முடியுமா? God bless you. உங்கள் மத்தியில் ஒரு பாடலை பாடி பிறகு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Praise the Lord. கொஞ்சம் லைட்டா எக்கோ வைக்க முடியுமா? லைட்டா. Praise the Lord. Praise the Lord. Thank you Lord. Thank you Lord. Praise the Lord. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க, பரவாயில்ல. Praise the Lord. சொல்லுமா ஜீவ்.
ஸ்நேகமல்லோ அந்த சராசரங்கள் உருவாகும் முன்னே நான் கொண்ட நேசமல்லோ அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகமல்லோ அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகமல்லோ அந்த சராசரங்கள் உருவாகும் முன்னே நான் கொண்ட நேசமல்லோ அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகமல்லோ காடுகளின் மறைவினிலே ஓடோடி உன்னை ஒழித்துக் கொண்டாய் அகந்த காடுகளின் மறைவினிலே ஓடோடி உன்னை ஒழித்துக் கொண்டாய் தொடர்ந்து உன் பின்னே தொடர்ந்து வந்தேனே தொடர்ந்து உன் பின்னே தொடர்ந்து வந்தேனே காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேனே
ஸ்நேகமல்லோ அண்ட சராசரங்கள் உருவாகும் முன்னே நான் கொண்ட நேசமல்லோ அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகமல்லோ அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகமல்லோ. ஆண்டவருடைய அன்பு பெரியது. அவர் அநாதி ஸ்நேகத்தினால் நம்மை சிநேகித்து அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்து இந்த சபை என்னும் தோட்டத்திலே நம்மை நிறுத்தி இன்றைக்கு நம்மை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி கனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை ஒருவர் மைக்கில் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை படிப்போம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் எங்கள் வருத்தத்தையும் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் சிறுமையை பார்த்து, எங்கள் வருத்தத்தை பார்த்து, எங்கள் ஒடுக்கத்தை பார்த்து, அவருடைய புயத்தினாலே, அவருடைய அற்புதத்தினாலே, அவருடைய அடையாளங்களினாலே எங்களை புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. எங்களை விடுவித்தார், எங்களை கொண்டு வந்தார் என்று இங்கு ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. அருமையான தெய்வ மக்களே, எங்கள் சிறுமை, எங்கள் வருத்தம், எங்கள் ஒடுக்கத்தை பார்த்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மிக அழகாக வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி இந்த வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் ஆரம்ப காலம் மிக சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாயிருந்தது, மங்களகரமாயிருந்தது, மகிமையாயிருந்தது. குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் எழும்பினான். யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படித்து பார்க்கும்போது அந்த வசனத்தை நாம் படிக்க முடியும். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்திலே தோன்றினான். அன்றையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் ஆரம்பித்தது. ஆரம்பம் ஆசீர்வாதமாயிருந்தது. ஆனால் ஜனங்களை அறியாத, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினதினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருத்தம் உண்டானதாம், ஒடுக்கம் உண்டானதாம், சிறுமை உண்டானதாம். அவர்கள் சிறுமைப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் கதறி அழுத நேரத்தில் தான் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தை அனுபவித்தார்கள், எப்படிப்பட்ட ஒடுக்கத்தை அனுபவித்தார்கள், எப்படிப்பட்ட சிறுமையை அனுபவித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வேலையின் நிமித்தம் அவர்களை ஒடுக்கினார்கள். அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வேலை வாங்கி, அதிகமான வேலை வாங்கி, கொடுமையான வேலை வாங்கி அவர்களை உபத்திரவப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களை கொடுமையாய் நடத்தினான் என்று பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலே அவர்களை கொடுமையாய் நடத்தி, அவர்களை வேதனைப்படுத்தி, அவர்களை துக்கப்படுத்தி,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் ஜீவனை கசப்பாய் போனதாம். ஐயோ, ஏண்டா வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை, ஏன் நான் வாழணும், எதற்காக வாழணும் என்ற ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை உள்ளவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது அவர்கள் உபத்திரவப்பட்டார்களாம், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் வேதனைப்பட்டார்களாம், அழுகையின் சத்தம் உண்டானதாம். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நெருக்கமும் அப்படிப்பட்ட ஒடுக்கமும் அப்படிப்பட்ட சிறுமையும் அவர்கள் பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டு, அவருடைய உபத்திரவத்தை கண்டு, அவர் சிறுமையை கண்டு, அவருடைய வேதனையை கண்டு அவர்களை அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். இந்த முதல் நாள் கூட்டத்திலே நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், தெய்வ மக்களே, இந்த நிலையிலே ஒருவேளை நீங்கள் வந்திருப்பீர்களானால், ஒடுக்கப்பட்டிருப்பீர்களானால், நெருக்கப்பட்டிருப்பீர்களானால், சிறுமைப்பட்டிருப்பீர்களானால், இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம் இன்றைக்கு உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆரம்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய்த்தான் இருந்தது. ரட்சிக்கப்பட்ட காலத்திலே நாம் சந்தோஷமாயிருந்தோம், மகிழ்ச்சியாயிருந்தோம், திருப்தியாயிருந்தோம், குறைவில்லாமல் இருந்தோம். ஆனால் நாட்கள் ஆக ஆக வாழ்க்கையில ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு ஒடுக்கம், ஒரு சிறுமை, ஒரு வேதனை, ஒரு உபத்திரவம், ஒரு துன்பத்தை கண்டார்கள். ஆனால் அவர்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தரலாம், ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்ட நேரத்திலே கர்த்தர் அவளுக்கு இரக்கம் பாராட்டி, கர்த்தர் அவளுக்கு உதவி செய்து ஓங்கிய புயத்தினாலே, அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் கர்த்தர் அவளை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை பொழுதிலே கர்த்தருடைய கரமுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், கர்த்தருடைய கரமுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யும், கர்த்தருடைய கரமுடைய நெருக்கத்தை மாற்றும், கர்த்தருடைய கரமுடைய புயத்தை மாற்றும், கர்த்தருடைய கரமுடைய சிறுமையை மாற்றி உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர் மாத்திரம் உங்கள் கரங்களை தலைக்கு மேலே தட்டி ஆமென் என்று சொல்லுங்கள், ஆமென் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்தது சந்தோஷம், நீங்கள் இங்கு இருப்பது மிகுந்த மிகுந்த சந்தோஷம். ஆனால் நீங்கள் வெறுமையாய் போய்விடக் கூடாது. கர்த்தர் இன்றைக்கு செய்ய போற அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், உங்கள் நெருக்கம் மாற வேண்டும், உங்கள் கூக்குரல் தீர வேண்டும், உங்கள் துக்கம் மாற வேண்டும். உங்கள் நெருக்கத்தையும் உங்கள் வருத்தத்தையும் உங்கள் சிறுமையும் கர்த்தர் பார்த்து இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் என்று இயேசுவின் நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வசனத்தை மட்டும் நாம் எல்லாரும் படிக்கணும். இப்ப சத்தியத்தை மறுபடியும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தை நல்லா தியானிக்க போகிறோம். பிகாஸ் இந்த சபை சத்தியம் நிறைந்த சபை. ஹல்லேலூயா. அம்மையார் அவர்கள் சத்தியத்தில் ஊறினவர்கள். சத்தியத்தை சொன்னதுனால தான் இன்றைக்கு 1000 கணக்கான ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலேசியாவில் நான் ஒரு முறை ஊழியர் செய்யும்போது அங்கே ஒரு அம்மா கேட்டுச்சு, நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்க? அம்பத்தூர் இருக்கேன். அம்பத்தூர்னா முகப்பேர் பக்கமா? ஆமாம். அங்கே வயலட்டாருன்னு ஒரு சபை தெரியுமா? நல்லா தெரியுமே. அந்த சபை விசுவாசி தான் நான் சொன்னேன். அப்போது கூடுதலாக காணிக்கை கொடுத்துச்சு. அம்மா பேரை சொன்ன காணிக்கை எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஆனால் நீங்கள்லாம் காணிக்கை எக்ஸ்ட்ரா போடுறீங்களான்னு தெரியல. அது நம்ம சமாச்சாரம் இல்லை. 55ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிக்கணும் அந்த வார்த்தையை. இது பிரசங்கத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆனால் உங்கள் முகத்தை பார்த்து இப்போது சொல்லுகிறேன். இந்த வார்த்தை படிங்க பாப்போம். உங்கள் செவியை சாய்த்து, லிசன் கேர்ஃபுல்லி, எல்லாரும் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அம்மா சொல்லுங்க, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருகிற நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்ப எல்லாத்துக்கும் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, ஆரம்பம் என்ன சொல்லுது? உங்கள் செவியை சாய்த்து. சொல்லுங்க, செவியை சாய்த்து.
என்னிடத்தில் கேளுங்கள். எதை கேட்கணும்? வார்த்தையை கேளுங்கள். அப்போது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் துக்கம் மாறும், உங்கள் சந்தோஷம் மாறும், உங்கள் வருத்தம் மாறும், உங்கள் துக்கம் எல்லாம் மாறி போகும். நித்திய கிருபையை உங்களுக்கு நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் உங்கள் வருத்தங்கள் எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் வருத்தங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். ஒருவேளை இங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க இருந்தா எழுதிடுங்க, உன் வருத்தங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. என் வருத்தங்களை மாற்றுகிறவர். இன்றைக்கு நம்முடைய வருத்தங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் கிளியர் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. தயவு செய்து அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, தகப்பனே, தாயே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆகவே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது, துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது, உன் இருதயத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தகப்பன், என் தெய்வம், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் சில பரிசுத்தவான்கள் பட்ட வருத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 51 52 வசனத்தை நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 41 51 52. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டேன். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனை பலுக பண்ணினார் என்று சொல்லி தேவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டேன். எகிப்து தேசத்தில் அந்த பரிவர்த்தனைகள் 7 வருஷங்கள் முடிந்தன. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இங்கே யோசேப்புக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அவன் குடும்பத்திலே மிக செல்ல பிள்ளையாய் வளர்ந்தான், ஆசீர்வாதமாய் இருந்தான். துக்கம் என்றால் என்ன என்று தெரியாது, வருத்தம் என்றால் என்ன என்று தெரியாது, சிறுமை என்றால் என்ன என்று தெரியாது. அவ்வளவு மகிழ்ச்சியாய் பரிபூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகனுக்கு திடீரென்று ஒரு சிறுமை ஏற்பட்டது. யார் மூலம் ஏற்பட்டது? தன் குடும்பத்தின் மூலமாக, தன் சகோதரர் மூலமாக பல பிரச்சனைகள். தன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு, அவன் மேல் எரிச்சல் அடைந்து அவனை துன்புறுத்தினார்கள், அவனை குழியிலே தள்ளினார்கள், அவனை நிர்வாணமாக்கினார்கள். அவன் கதறின் சத்தத்தை கேட்காமல் அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். கடைசியாக அவனை வித்தே போட்டார்கள். குடும்ப மக்கள் அவ்வளவு டார்ச்சர் பண்ணினார்கள். அவனுக்கு அவ்வளவு வருத்தம், அவ்வளவு சிறுமை, அவ்வளவு வேதனை. அண்ணா என்று கத்தினாலும் அவனுடைய கூக்குரலை கேட்க மனதில்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, வித்து போட்ட இடத்திலே எகிப்திலே போய் அங்கே போர்த்திபால் வீட்டிலும் நிம்மதியாக இல்லை. அவன் வேதனைப்பட்டான், அவமானப்பட்டான், துன்புறுத்தப்பட்டான், சிறைச்சாலைக்கு போனான். அவமானமும் வேதமும் தான் மிஞ்சினது. இப்பொழுது ஆண்டவருக்கு மேல அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. கண்ட சொப்பனங்கள் எல்லாம் சரிதானா? கண்ட தரிசனங்கள் எல்லாம் சரிதானா? ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் இவ்வளவு வருத்தம் என்று அவன் கண்ணீர் கலங்கி கொண்டிருக்கிறான். சிறைச்சாலைக்குள் இருக்கிற மனிதனோடு பேசுகிறான். நான் இந்த இடத்தில் ஒரு தவறும் செய்யவில்லை, நான் ஒரு தவறும் செய்யாமல் இங்கே வந்திருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் சுகித்து வாழ்ந்திருக்கிற நாட்களிலே என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சுகிறான். எனக்கு அன்பானவர்களே, அத்தனை சிறுமை, அத்தனை வேதனை, அத்தனை அவமானம், எந்த தவறும் செய்யாமல் பழி சுமத்தப்பட்டவனாய் சிறைச்சாலை கிடக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார், அவனை கர்த்தர் தூக்கி எடுத்து, அவன் சிறுமையை பார்த்தவனை தூக்கி எடுத்து, அவன் வருத்தத்தை பார்த்தவனை தூக்கி எடுத்து, அவன் ஒடுக்கத்தை பார்த்தவனை தூக்கி எடுத்து இன்றைக்கு உயர்த்தி அழகு பார்த்தார். ஹல்லேலூயா.
எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் குடும்பத்திலே பலவிதமான குழப்பத்தோடு இருக்கலாம். குடும்ப மக்கள் உங்களை சிறுமைப்படுத்தலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை சிறுமைப்படுத்தலாம், உங்கள் சகோதரர்கள் உங்களை சிறுமைப்படுத்தலாம், உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்கள் சிறுமையை பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தலையை உயர்த்தி அழகு பார்க்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? அருமையானவர்களா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் பார்வை நம்ம எப்படி பார்க்கிறது தெரியுமா? கர்த்தருடைய பார்வை நம்ம மேல எப்படி இருக்குன்னா, என் பிள்ளைகள் அருமையானவர்கள், என் பிள்ளைகள் கனத்துக்குரியவர்கள், என் பிள்ளைகள் மகிமையானவர்கள். இன்னைக்கு உலகம் பார்க்கிற பார்வை வித்தியாசமாய் இருக்கலாம். உன்னை கேவலமாய் பார்க்கலாம், உன்னை அசிங்கமாய் பார்க்கலாம், உன்னை பாவியாய் பார்க்கலாம், உன்னை துன்மார்க்கனாய் பார்க்கலாம், உன்னை திருடனாய் பார்க்கலாம், உன்னை விபச்சாரனாய் பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை இன்றைக்கு உன்னை, என் மகன் எனக்கு அருமையானவன், என் மகள் எனக்கு அருமையானவள், அவள் கனத்துக்குரியவள் என்று கர்த்தர் பார்க்கிறார். இந்த மாலை பொழுதில் மிகுந்த தாழ்மையோடு இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன் தெய்வ மக்களே, ஹல்லேலூயா. உங்கள் சிறுமையை கண்ட தெய்வம், உங்கள் வருத்தத்தை கண்ட தெய்வம் இன்றைக்கு அந்த மக்களுக்கு மத்தியிலே, உன் சகோதரனுக்கு மத்தியிலே, உன் குடும்பத்துக்கு மத்தியிலே, உன் ஜனத்துக்கு மத்தியிலே, உன்னை இழிவாய் பேசினவருக்கு மத்தியிலே உன் தலையை உயர்த்தி அழகு பார்க்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் உன்னை வித்தியாசமாய் பார்த்திருக்கிறது. உன் சிறுமை அதிகரித்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உன் சிறுமையை ரொம்ப நாள் பார்க்கிறவர் அல்ல. உன் சிறுமையை பார்த்து உன்னை தூக்கி எடுத்து ஏதோ உன்னை விடுதலை ஆக்கிட்ட நீ போயிரு அப்படின்னு சொல்றவர் அல்ல. உன்னை தலைக்கு மேல உயர்த்தி, உன்னை பேசினவன், உன்னை திட்டினவன், உன்னை காரி உமிழ்ந்தவன், உன்னை அவமானப்படுத்தினவன், உன் பலவீனத்தை ஊராய் பக்கத்து வீட்டில் சொன்னவன், அவனுக்கு மத்தியில அந்த சத்துருக்களை உன் பாதத்தில் கொண்டு வந்து விழும்படி உன் தலையை உயர்த்தி அழகு பார்க்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நிச்சயமாக ஒரு முடிவுண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, உன் சிறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, உன் உபத்திரவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, உன் நெருக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உன் தலையை உயர்த்தி அழகு பார்க்க என் தெய்வம் நல்லவராகவே இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் என்று கைகூறுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. நன்மை செய்த யோசேப்பு தீமை ஒன்றும் செய்யல, நன்மை செய்தான். நன்மை செய்ததுனால அவனுக்கு வந்த பிரச்சனை. இன்றைக்கு நிறைய பேர் நன்மை செய்து உபத்திரவத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூருட்டி போட்டு எத்தனை பேர் வேதனையில் இருக்கிறீர்கள். ரெக்கமெண்டேஷன் பண்ணி எத்தனை பேர் வேதனையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை மகிமைப்படுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்புக்கு இவ்வளோ பெரிய நன்மை செய்ததுக்கு என்ன காரணம்னு நான் கொஞ்சம் பார்க்கும்போது அவங்கிட்ட இருந்த ஒரே ஒரு கீ என்னன்னா, இவ்வளவு சூழலும் கர்த்தருக்கு பயந்து வருதான். அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த யோசேப்பின் சிறுமையை கர்த்தர் மாற்றி இவ்வளவு தூரம் அழகு பார்க்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. தெய்வத்துக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவேளை நம்முடைய சிறுமையை மாற்ற அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் தெய்வத்துக்கு பயந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். நீ தீமையில் இருந்து கொண்டிருப்பாயனால், இன்றைக்கு பாவத்திலே இருந்து கொண்டிருப்பாயனால் ஒரு நாளும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அவைகளிலிருந்து விட்டு விலகும் போதுதான் உன் உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்து, உன் சிறுமையை கர்த்தர் பார்த்து, உன் நெருக்கத்தை கர்த்தர் பார்த்து, உன் ஒடுக்கத்தை கர்த்தர் பார்த்து, உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்து உன்னை அழகுபடுத்த நல்ல தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயமாயிருக்கிறது. இன்னும் வேதம் சொல்லுகிறது, முதியோர்களை கனம் பண்ணுவது தேவனுக்கு பயப்படுற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நரைத்த மயிர்களை கனம் பண்ணுங்கள், முதியோரை கனம் பண்ணுங்கள், தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள், மூத்தவர்களை கனம் பண்ணுங்கள். அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். இன்றைக்கு நமக்கு எல்லாம் வெள்ளம் சொல்லியமா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தேவை தேவை. இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் சுடிதார் போட்டுட்டு இருக்கு. அப்போ அம்மா காலத்திலலாம் பிள்ளை ஏஜ் கட் பண்ணிட்டா, அது 13-12 வயசுல ஏஜ் கட்டினாலும்
தாவாணி தான் கட்டணும், சேலை தான் கட்டணும், கொன்னே விடுவாங்க அவங்க. ஆனால் இது நல்ல வஸ்திரம் நீங்கள் போட்டுக்குங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. முதியோர்களை கனம் பண்ணணும், மூத்தவர்களை கனம் பண்ணணும், ஊழியர்களை கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஊழியர்களை பின்னாடி போய் பேசக்கூடாது, தாய் தகப்பனை பின்னாடி போய் பேசக்கூடாது, பெரியவர்களை மதிக்காமல் போய்விடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, தெய்வத்துக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள் எனக்குள் இருக்குமானால் தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தருவார். நம்ம பிரசங்கம் கேட்கிறோம், ரொம்ப சந்தோஷம். பிரசங்கம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆஹா, இன்னைக்கு பெரிய காரியம். எஸ், உண்மை நடக்கும், சத்தியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் வேண்டும், அதுதான் முக்கியம் இல்லையா? நான் ஒரு முறை எனக்கு காலில் ஒரு சின்ன விரல் சுத்தி, தெரியுமா உங்களுக்கு? விரல் சுத்தி, நகை சுத்தி, அதுக்கு வேற என்ன பேர் எனக்கு தெரியல. அதான் பேர் இல்லை, அதுக்கு வேற பேர் இல்லைல்ல. பின்னாடி இருக்கிற ஐயெல்லாம் கரெக்ட் தானே? கரெக்ட்னா ஒரு கையை உயர்த்தி காட்டுங்க, நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க. ஆமாம். அப்போ டாக்டர்கிட்ட போனேன், வேலைக்கிழமை. டாக்டர் பட்டுக்கிட்ட போனால் பட்டுன்னு போயிடும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போனேன். அவர் எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி. நான் ஓகே வாங்க த கிரேட் அலெக்சாண்டர் அப்படி தான் சொல்லுவார். லைனில் 10 பேர் இருந்தால் கூட நான் லைனில் நிற்க மாட்டேன். அந்த டோக்கன் வாங்குற பழக்கம் கிடையாது. சந்தில் ஊந்து போய் அவரை பார்த்து போயிடுவேன். முதல் நாள் போனேன், பெரிய ஊசி போட்டார், இவ்வளோ மாத்திரை கொடுத்தார், ஒரு கட்டு கட்டி அனுப்பினார். அன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாங்க, பயங்கர வலிங்க, சரியான வலி, இரவெல்லாம் தூக்கம் இல்லை. மறுநாள் காலையில் போனேன், என்ன சார் ஊசி போட்டீங்க, என்ன மாத்திரை கொடுத்தீங்களோ, கொஞ்சம் கூட வலிக்கலையே, வலி போகலையே சார். அப்படியா, சரி சரி கவலைப்படாத, இன்னைக்கு வேற போடுறேன். இந்த கையில் 2 கையும் வலி எடுத்துருச்சு, இதில் ஒன்று கால் ஒன்று, 2 கையும் வேற வலி, பயங்கர வலி. இங்கே போட்டு இந்த மாத்திரைலாம் விட்டுரு, வேற மாத்திரை கொடுக்குறேன்னு வேற மாத்திரை கொடுத்தார். வெள்ளிக்கிழமை நைட்டு மாத்திரை போட்டு நைட்டெல்லாம் தூங்கலை. வலி, நான் வேதனை, அப்படிப்பட்ட வேதனை. அடுத்த நாள் சனிக்கிழமை கோபத்தோடு போகிறேன். யார் மேலே? போனால் டாக்டர் இல்லை, கம்பவுண்டர் தான் இருக்கிறார். அந்த கம்பவுண்டருக்கு என்னை பார்த்தாவே கோபம். ஏன்னா இவன் டோக்கன் வாங்க மாட்டேங்கிறான், 20 பேர் இருந்தாலும் உள்ளே வந்து முதல் பார்த்துட்டு போய்ட்றான், இவன் ரொம்ப செல்வாக்காக இருக்கிறான்னு நம்ம மேலே ரொம்ப எரிச்சல். எப்பவுமே அப்படி தான் இருக்கும்ல. இப்போ டாக்டர் இல்லையா சார்? இல்லை இல்லை, என்ன கால் ரொம்ப வலிக்கு சார், பாபா உட்கார் நான் பார்த்துறேன். வேணாம் சார், டாக்டர் எப்போ வருவார்? திங்கக்கிழமை தான் அவர். பரவாயில்ல, திங்கக்கிழமை. டே உட்காரப்பா, நான் பார்க்குறேன். சார் வேணாம் சார். இல்லை உட்காரு, பார்க்கல, நான் பார்த்துறேன், நான் கட்டுப்படுறேன், விடு வா அப்படின்னு உட்கார வைக்க தொந்தரவு பண்ணி உட்கார வைக்கிறாங்க அந்த மனுஷன். சரி, வலி வர இருக்கா, நான் போய் உட்காந்து காலை தூக்கி மேலே வச்சாரு. நர்ஸ் சொன்னாரு சிசர் கொண்டு வானாரு. அப்பயே நமக்கு அலர்ஜி. ஆஹா, இவன் ஏதோ சதி திட்டம் பண்ண போகிறான் போல் இருக்கு இந்த மனுஷன்னு சொல்லி, சார் வேண்டாம் சார், தம்பி இரியா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் இவ்வளோ நீட்டு இருக்குங்க. அப்படி பார்த்து என்ன அந்த நேரம் எனக்கு எல்லாம் வேறு போகுது ரூட்டெல்லாம். அப்படி பாட்டு அந்த நகத்துக்குள்ளே விட்டு ஒரு கிளி கிழிச்சா இருப்பாருங்க. நான் கத்தல மேலே இருக்கிற பேஷண்ட்லாம் கீழே வந்துட்டான். ஆனால் என்ன தெரியுமா, ஒரு கிளி கிழிச்ச உடனே அதில் இருக்கிற பஸ்ஸு சீடு இருக்குல்ல, அதெல்லாம் சருன்னு அடிச்சுது பாருங்க. அடித்து அதை தொடச்சி கட்டுக்கிட்டு எதுவும் போடல, மேலே ஒரு ஆயின்மெண்ட் போய சரியாயிடுங்க. அன்றைக்கி தாங்க நல்லாச்சு. உள்ள சீடு இருக்கிறவரையும் எத்தனை மாத்திரை போட்டாலும் எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டாலும் வேலை ஆகாது, சீல் எடுக்கணும். நாம் இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள கொஞ்சம் கூட இல்லைன்னா எத்தனை வாக்கு தத்தங்கள் குவிச்சாலும் அது அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாக, இன்னைக்கு கொடுக்குற எல்லா வாக்கு தத்தங்களும் அப்படியே மேகம் போல் நிற்குது. என்னைக்கு நம்ம மனம் திரும்புகிறோமோ அப்போது அப்படியே வந்து குவியும். ஒரே நாளில் கர்த்தரோட உயர்த்திக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. சிலர் சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு எங்கிட்ட வந்து இந்த வாழ்வு எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தது, கொஞ்சம் மனம் திரும்பின, கொஞ்சம் பாவரிக்க பண்ண, கொஞ்சம் தேவனுக்கு பயந்த, கர்த்தர் என்னை மன்னித்து இவ்வளவு நாள் மூட்டை கட்டி வச்சிருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் என் தலைமேல் குவித்து விட்டார். இத்தனை நன்மைகளும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், என் சிறுமை, என் வருத்தம், என் ஒடுக்கம், என் துக்கம் மாற வேண்டும் என்றால், யோசேப்புக்குள்ள இன்னொரு குணம் மறைந்திருந்தது. அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம்.
அந்த பயம் இருந்தா போதும். நீ கூப்பிடுகிற நேரத்தில் கர்த்தர் உன் சிறுமையை மாற்றி, உன் வருத்தத்தை மாற்றி, உன் ஒடுக்கத்தை மாற்றி, உன் குடும்பத்தின் நடுவிலே உன்னை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்போது இருப்பதை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வாதம் அளிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் தாழ்பாலை கர்த்தர் பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆகவே தான் இந்த வார்த்தைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எந்த சிறுமையாய் இருந்தாலும், எந்த வருத்தமாய் இருந்தாலும், எந்த நெருக்கமாய் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை விடுவித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை அழகுபடுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஒரு பல்லவி பாடலாமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் சேர்ந்து பாருங்க. கூடுமே, கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, நம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது, நீ முடிங்க. ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. கூடாதது, சத்தமா கூடாதது, கூடாதது இயேசுவால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனிதனுடைய வருத்தத்தை கர்த்தர் பார்த்தார். அது யார் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நீங்கள் சீக்கிரமாய் படியுங்கள். கர்த்தருக்கு மகிமை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? கவனிங்க, ஆச்சரியமா இருக்குல்ல இந்த வார்த்தை. நமக்கு ஆபிரகாம் சந்ததி தெரியல. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆண்டவரே பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், நான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்றார். ஆனா ஆபிரகாம், நிறுத்துங்க ஆண்டவரே, போதும், நிறுத்துங்க, போதும், நீங்க எனக்கு என்ன தருவீங்க? ஆண்டவரே, நான் கற்பனையில பார்க்கிறேன், ஆண்டவரே சன்னா நின்றுப்பதே, என்னடா கேட்கிற நீ? பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறேன், உன் பேரை பெருமையா வச்சிருக்கிறேன், உன் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா அங்கிருந்து அவனை கண்டிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், நீ தொட்டதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கேன், நீ இப்ப யுத்தத்துக்கு போன ஜெயத்தை கொடுத்தேன், இவ்வளவு செஞ்சிருக்கிற, உனக்கு போய் இப்ப எனக்கு என்ன செய்வேன்னு கேட்கிறீங்க, என்ன நியாயம்? அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, எல்லாம் கொடுத்தீங்க நல்லது, எனக்கு ஒரு குறைவு இருக்கு, எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, எனக்கு ஒரு வேதனை இருக்கு, எனக்கு மனசுல ஒரு கசப்பு இருக்கு. என்னடா உனக்கு அது? எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையப்பா. அவருடைய வருத்தம் என்ன தெரியுமா? எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு குறைவு இருக்கு. அது என்ன? ஒரு குழந்தை பாக்கியம் வேணே. ஆண்டவர் ஸ்டன் ஆயிட்டார். என் கற்பனை, அது பைபிளில் போய் தேடிட்டு இருக்காதீங்க. ஸ்டன் ஆயிட்டாரா, எங்க ஸ்டன் ஆயிட்டாரு, எங்க நிற்கிற, அதெல்லாம் இல்லை. நான் வேதத்தை அப்படி படிக்கிறேன். அப்படியே பார்க்குறாரே, இவ்வளவு கொடுத்துருக்கிற, நன்றி விசுவாசமே இல்லைடா உனக்கு. கையை பிடிச்சி தர 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 வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன சொன்னா தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க, 5வது வசனம். அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமா? டேய், உன்னாலே நட்சத்திரங்கள் என்ன கூடுமா? எண்ணி பார் என்று சொல்கிறார். நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும். நான் இப்படி சொல்றேன், கவனிங்க. நட்சத்திரத்தை பார், என்ன முடியுமா? முடியாத ஆண்டவரே. மண்ணள்ளி கையில கொடுக்கிறார், என்ன முடியுமா? முடியாத ஆண்டவரே. இவ்வளவாய் உன் சந்ததி பெருகும். உனக்கு இதான வருத்தம்? குழந்தை இல்லை, அதான உனக்கு வருத்தம்? உண்மை, எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். எல்லாம் இருந்தும் குழந்தை இல்லைன்னா அதை விட ஒரு பெரிய துர்பாக்கியம் எதுவுமே இல்லை. ஒரு அம்மா கோலத்தை, வீட்டு வாசல் பெரிய கோலத்தை போட்டுட்டு அப்படியே கன்னத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருந்தா. அந்த வழியா ஒரு மூத்தவர், பெரியவர், முனிவர் ஒரு போனார். என்ன மக்களே, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் கன்னத்துல கை வச்சிருக்க? கோலத்துல ஏதாவது தப்பா? கோலத்துல ஏதாவது கோளாறு ஆயிடுச்சா? புள்ளி தப்பாயிடுச்சா? என்ன பிரச்சனை? உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், இல்லை 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 ஐயா,
இவ்வளோ பெரிய கோலம் அழகாக போட்டேன், ஆனால் அதை விளையாடி கலைப்பதற்கு ஒரு குழந்தை இல்லைன்னுச்சான். உண்மை. எல்லாம் இருந்தும் ஒரு குழந்தை இல்லைன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய குறைவு தானே. அதுதான் ஆபிரகாம் அந்த வருத்தத்தோடு போய் என்ன செய்வீங்க ஆண்டவர், எனக்கு நீங்கள் என்ன எனக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டார். குறைவின் நிமித்தம் அந்த மனிதன் பட்ட வருத்தம் அதை கண்ட ஆண்டவர் வெளியே கொண்டு போய், இவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், இவ்வளவாய் உன்னை பெருக பண்ணுவேன், இந்த பூமி முழுதும் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை பொழுது ஏதோ ஒரு குறைவின் நிமித்தம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். யோசேப்பு சிறுமை நிமித்தம் வருத்தப்பட்டார். இங்கே ஆபிரகாம் குறைவு நிமித்தம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் இருக்கிறது, ஆனால் குழந்தை இல்லையே என்ற ஒரு வருத்தத்தில் கடந்த மனிதன். ஆனால் அந்த மனிதனை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து, இவ்விதமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், இவ்விதமாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் தலையை பெருமைப்படுத்தி இல்லை என்று சொல்லாத அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். அண்ணாளுக்கு கூட ஒரு வருத்தம் இருந்துச்சு, அப்பா குழந்தை இல்லையப்பா. எல்கானா கிட்ட சொல்றாங்க அந்த அம்மா. எல்கானா சொல்றாரு, அம்மா நீ கவலைப்படாத, நான் உனக்கு எவ்வளோ மேலானவனை, போயா நீயாவது அன்பாவது, எனக்கு தேவை என்ன குழந்தை. என் குறைவு அதான்ப்பா, நீ எவ்வளோ அன்பு பாராட்டினாலும் பரவாயில்ல, என் குறைவு அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் ஆஸ்திகள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு குறைவு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாருக்குங்க, ஆனால் இது இல்லையே, அதுக்கு என்னங்க பண்ணுறது. இன்னைக்கு ஆண்டவர், நீ எதில் குறைவாக இருக்கிறாயோ, இப்படி கூட சொல்கிறேன், பணத்தில் குறைவாக இருந்தாலும், பரிசுத்தத்தில் குறைவாக இருந்தாலும், ஜபத்தில் குறைவாக இருந்தாலும், வேத வாசிப்பில் குறைவாக இருந்தாலும், அல்லேலூயா, என்ன மற்றவர் எதில் நீ குறைப்பட்டிருக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த முதல் நாள் கூட்டத்திலே உனக்கு ஆசீர்வாதமாய் பொழிந்தருள்வார், உன்னை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சந்ததி பெருகும், உன் ஆசீர்வாதங்கள் பெருகும், உன் நன்மைகள் பெருகும், உன் குறைவுகள் பெருகும். எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. மீதமான 3 நாட்கள் உங்களுக்கு இது மொத்தம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிடும். மீதமான 3 நாட்கள் போனஸ். புரியல, மீதியான 3 நாட்களும் உங்களுக்கு போனஸ். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு நிமித்தமாய் அந்த மனிதன் வருத்தத்தோடு கடந்தான். ஆண்டவர் பார்த்து அவருடைய குறைவை நீக்கி அவனை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பிள்ளையாண்டான் ஈசாக்கு சாதாரணமான மனிதன் அல்ல, அந்த மனிதன் தெய்வத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் சாதாரணமாய் இருக்காது, அது மகிமை நிறைந்த ஆசீர்வாதமாய் இருக்கும், அது பொக்கிஷம் நிறைந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனாலே உன் உள்ளம் களி கூறும். அப்பேற்பட்ட நன்மைகளை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை வெறுக்கலாம், உன் குறைவு நிமித்தம் இந்த உலகம் உன்னை வேதனைப்படுத்தலாம், உன்னை தூஷிக்கலாம், உனக்கு குழந்தை இல்லை என்ற வருத்தத்தை அவர்கள் சொல்லி சொல்லி கூட காட்டலாம். ஆனால் கர்த்தரோ உனக்கு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன் குறைவுகளை இந்த முதல் நாள் கூட்டத்திலே நிறைவாக்கி உன்னை மகிமைப்படுத்தி உன் தலையை கனப்படுத்த அவர் நல்ல தெய்வமாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எதுல குறைவு இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன் குறைவுகளை நிறைவாக்கி உன்னை மகிமைப்படுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒன்றும் சாதாரண மனிதன் அல்ல, அவர் விசுவாசிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் என் சிநேகிதன், என் நண்பன், என் ஃப்ரெண்ட். உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, என்ன பார்த்து சொல்ல முடியும் ஆண்டவர்? எத்தனை பேர் பார்த்து நீ என் ஃப்ரெண்டுப்பான்னு சொல்ல முடியுமா? அவ்வளோ பெரிய நண்பனுக்கும் ஒரு குறைவு இருந்தது, ஆனால் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நீங்கள் உண்மையாய் அவரை தேடுவீர்களானால் ஒரு குறைவும் கர்த்தர் உங்களுக்கு வைக்கவே மாட்டார், எல்லாம் நிறைவாய் வைப்பார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர். ஹல்லேலூயா.
உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு நம்ம ஆண்டோட பிள்ளைகளா கூட இருக்கிறோம், ஆனால் நிறைய விஷயத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஒழுங்கா சபைக்கு போறோம், எல்லாம் பண்றோம், ஆனால் சில காரியங்களை நமக்கு குறைவு இருக்கிறது, தாழ்வு இருக்கிறது, வறட்சி இருக்கிறது, போதுமான அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன் உண்மையை கண்டு, ஆண்டவரிடத்திலே நீ வைத்திருக்கிற விசுவாசத்தை கண்டு, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள இருந்த கீழ்ப்படிதல், ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த நன்றி, இதெல்லாத்தையும் கண்டுதான் தெய்வம் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாமும் ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக, ஆண்டவர் மேல் நம்பிக்கை உடையவர்களாக நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மையும் உயர்த்தி பழுகி பெருக பண்ண அவர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பின் சிறுமையை பார்த்து, அவன் சிறுமை நிமித்தம் அவன் வருத்தத்தை கண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாமுடைய குறைவை கண்டு, குறைவின் நிமித்தம் அவன் பட்ட வருத்தத்தை கண்டு கர்த்தர் அவனை பழுகி பெருக பண்ணினது போல உங்களையும் கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவார். ஆமென். மூன்றாவது ஒரு மனிதனை காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபின் புத்தகத்தில் சோத்திரம் 1 அதிகாரம் 19 20 வசனத்தை படிக்கலாம். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு வருத்தத்தை பார்க்கிறார். என்ன வருத்தம்னா, இழந்ததெல்லாம் இல்லை, எல்லாம் போச்சு, பிள்ளைங்க போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு, எவ்ரிதிங் லாஸ், எல்லாம் போச்சு. ஆனா அதெல்லாம் அவருக்கு வருத்தம் இல்லை. அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று தெரியுமா உங்களுக்கு? எப்படி வாழ்ந்தார்? அந்த வாழ்க்கையை அப்படியே அந்த மேன்மையெல்லாம் கவிழ்ந்து போன போதுதான் அவர் வருத்தப்படுகிறார். அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அந்த யோபுடைய வாழ்க்கை வசனம் சொல்லுகிறது 29 அதிகாரத்தில் 7 வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் படிக்கும்போது நம்ம அங்கே யோபுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்தது, அது எப்படி மாறினது, அதனால தான் அந்த மனிதன் வருத்தப்பட்டார் என்பதை அங்கே கவனிக்க முடியும். படிங்கள் சீக்கிரமாய். பட்டண வீதியால் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியிலே நாசரத்தை போடும். பாருங்க, வீதியிலே அவர் சேர் போட்டு உட்கார்ந்தால் வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள். வாலிபர்கள் பார்த்தவனே பயந்து ஒளிந்து கொள்வார்கள். முதியவர்கள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி, பிரபுக்கள் எல்லாம் அவரை பார்த்தவனே பேசுவதை நிறுத்தி தன் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியவரின் சத்தம் அடங்கி பெரியவர்கள் எல்லாம் அவரை பார்த்தவனே அடங்குவார்கள், பேச மாட்டார்கள், பயப்படுவார்கள். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. போது தெய்வ மக்களே, பாருங்க, இந்த யோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு செல்வாக்கு இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய வருத்தம் எதனால வந்ததுன்னு சொன்னால், 19 அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். 19 அதிகாரத்திலே 14 இருந்து சில வசனங்களை படிக்கும் பொழுது எவ்வளவு செல்வாக்காய் வாழ்ந்தானோ. அவர் வீதியில சேர் போட்டு உட்கார்ந்தா ஜனம் பயப்படுவார்கள், வாலிபர்கள் ஒளிந்து கொள்வார்கள், முதியவர்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், அவனை கண்டவர்களாம் சாட்சி சொன்னார்கள். ஆனால் அவன் நிலைமை மாறின போது, அவன் மேன்மை மாறின போது, அவன் எல்லாவற்றையும் இழந்த போது, அவன் தகுதியற்றவனாய் மாறின போது என்ன நடக்குது என்று பாருங்கள். படிங்க சீக்கிரமாய். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். பாருங்க, எல்லாம் போச்சு, மேன்மை போன உடனே பந்து ஜனங்கள் எல்லாம் சொந்த பந்தங்களா விலகி போச்சு. கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. இருக்கும்போது தான் சொந்த பந்தம் எல்லாம் நமக்கு வருங்க. இருக்கும்போது தான். பணம் இருந்தால் எல்லாரும் வருவார்கள், பணம் இல்லை என்றால் எல்லாரும் ஓடி போவார்கள். யோபுடைய வாழ்க்கையில ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? இருக்கும்போது எல்லாரும் இருந்தார்கள், ஆனால் இப்போ யாருமே இல்லையே.
யாருமே இல்லையே, எங்க போனார்கள்? பந்துக்கள் என்ன ஆனார்களாம்? விலகி போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, பணம் இருந்தால் ஜனங்கள் வருவார்கள், பணம் இல்லை என்றால் பறந்தே போவார்கள். யோபுடைய வாழ்க்கை அதான் வருத்தம். அப்பா, என் கூட இவ்வளவு பேர் இருந்தாங்க, வாலிபர்கள் எல்லாம் என்னோடு இருந்தார்கள், என்னை பார்க்கிறவங்களா இப்படி இருந்தான், ஆனால் இன்றைக்கோ என்னை பார்த்து விலகி போகிறார்கள் என்ற பயங்கரமான வருத்தம். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வருத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நேற்றுக்கு பணம் இருக்கும் போது எல்லாம் வந்தான், போனான், சாப்பிட்டான். ஆனா இன்னைக்கு பணம் இல்லை, வருத்தனம் இல்லை. பிறகு படிங்க. என் சிநேகிதரை மறந்து விட்டார்கள். பாருங்க, நண்பன் மறந்து போயிட்டான். நண்பன் மறந்து போயிட்டான். நண்பர்கள் எல்லாம் இருந்தால் தான் வருவார்கள் தெய்வ மக்களே, இல்லை என்றால் எல்லாரும் போய் விடுவார்கள், மறந்து போய் விடுவார்கள். என் வீட்டு ஜனங்களும், என் வீட்டின் ஜனங்களும், என் வேலைக்காரிகளும், என் வேலைக்காரி. பாருங்க, இது ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குங்க. வேலைக்காரி கூட அவரை கொஞ்சம் மதிக்காம போயிட்டாங்களா? படிப்பா. என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். இவ்வளவு நேரம் கையில சம்பளம் வாங்கின வேலைக்காரி இப்போ ஒரு அந்நியனா பார்க்கிறா. அதான் வருத்தம் அவருக்கு. யோபுக்கு ஒரு பெரிய வருத்தம். எல்லாம் போனதை குறித்தல்ல, நான் இவ்வளவு செல்வாக்காய் வாழ்ந்தேன், இவ்வளவு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தேன், ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து பறந்து போய் விட்டார்களே, என்னை விட்டு விலகி போய் விட்டார்களே, என்னை மறந்து விட்டார்களே. வேலைக்காரிக்கு கூட நான் யாரை மாறிவிட்டேன்? அந்நியனாய் மாறிவிட்டேனே என்று சொல்கிறான். அடுத்தது பாருங்க, அதோட அவரது பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. கெஞ்ச வேண்டியதா இருக்கு. யோபுக்கு என்ன வருத்தம்? ஒரு டைம் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பெரியவன் சின்னவன் எல்லாம் பயந்து நடந்தான். ஆனா இப்ப எல்லாம் போச்சு. இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன். வேலைக்காரியை பார்த்து, எப்பா தண்ணி கொடு, இரு கொடுக்குறேன், சும்மா இரு, கத்தாத அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டான். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. இன்னைக்கு நிறைய தகப்பன்மார்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி, அவங்களை இன்ஜினியர் ஆக்கி, டாக்டர் ஆக்கி, அவங்களுக்கு நல்ல பொசிஷன் கொடுத்து வீடுகளை கட்டி அவர்களை ஆளாக்குற நேரத்தில் நாம் கொஞ்சம் தடுமாற்றம் அடைகிற வேளையில் பிள்ளைகள் சில நேரங்களில் உட்கார்ப்ப, டேய் எனக்கு இது வேணுடா, அப்புறம் வாங்கி தர, உட்கார். மனைவி கூட அப்படிதான் சொல்றான். ஆசைப்பட்டுக்கிறே தம்பி, இதுரா சும்மா தொணன்னு கத்தாதப்பா, இருப்பா. எனக்கு அநேகர் தாய் தகவன் மகளை ஆசிரமத்தில் விட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட வருத்தம் அநேக தாய்க்கும் தகப்பனுக்கும் உண்டு. தண்ணி கேட்டா கூட கொடுக்க ஆள் இல்லைங்க. ஆனா ஒரு காலத்துல அவனை கண்டு பயந்தார்கள், நடுங்கினார்கள். தண்ணீர் என்று சொன்ன உடனே ஓடி வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்நியரை போல பார்க்கிறார்கள். அதை விட ஒரு பெரிய மேட்டர் கீழே இருக்கு. அதை நான் படிச்ச போது எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. படிங்க. அதை என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. என்ன பாவம் பாருங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு எப்படி இருக்கு? ஒரு காலத்துல அத்தான் 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 அத்தான்னு சுத்திக்கிட்டு இருந்தவ இப்ப கிட்ட வந்தாலே தூரமா போயிடுறா. அதாங்க வருத்தம் அந்த மனுஷனுக்கு. என் சொத்து பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் பிள்ளைங்க போனது கூட கவலை இல்லை, என் மேன்மை போயிருச்சே, என் மேன்மை போயிருச்சே, என் அந்தஸ்து போயிருச்சே, என் கௌரவம் போயிருச்சே. அந்த வருத்தத்தில் தான் அழுகிறான் மனிதன். ஆனால் கர்த்தர் பார்த்தார், என் மகனே நீ ஏண்டா கவலைப்படுற, நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் அவரை உயர்த்தி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து, எவெல்லாம் அவரை பரியாசம் பண்ணினானோ, எவெல்லாம் தூரமாய் போனானோ, எந்த பந்துகள்லாம் பறந்து போனதோ அவரெல்லாம் கிட்டே வந்து, யோபு எங்க மாமா, யோபு எங்க சித்தப்பா, யோபு எங்க தாத்தா, யோபுதான் எங்க பெரியப்பான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் உயர்த்தி அழகு பார்த்தார். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? என் மேன்மை போயிருச்சு, என் பணம் போயிருச்சு, என் வீடு போயிருச்சு. எதை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டாலும் இந்த மாலை பொழுதிலே முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவர் உங்கள் வருத்தங்களை மாற்றி இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. சொல்லுங்க, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். பந்தங்கள் போனாலும், சொந்தங்கள் போனாலும், உறவுகள் போனாலும், நண்பர்கள் போனாலும் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஏ மேஜர் கொடுமா, ஏ மேஜர். எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும்
மறப்பதில்லை மறப்பதில்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கின்றார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கின்றார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கின்றார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கின்றார். ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சுனிலைகள் மாறினாலும் இயேசுவை மறப்பதில்லை, சுனிலைகள் மாறினாலும் இயேசுவை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை. உனக்கொருவர் நமக்கொருவர் உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கின்றார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கின்றார். தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? பஞ்சமிட்டு வருபவரை தள்ளாத நேசரவர், பஞ்சமிட்டு வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகளே மகளே என்று கேட்கிறவே. உனக்கொருவர் உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கின்றார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கின்றார். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கின்றார், நம்மை
நம்முடைய மகா பெரிய தெய்வம். அவரை கனப்படுத்த வண்ணமாக தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை கொடுங்கள். மேன்மை போய்விட்டது என்று வருத்தப்படாதே. உன் தவறும் போய்விட்டது என்று வருத்தப்படாதே. உன்னை எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். கர்த்தர் மீண்டும் இந்த முதல் நாள் கூட்டத்தில் உன் தேவைகளை சந்திக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னை 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். வருத்தப்படாதீங்க. உன் வருத்தங்கள், உன் நெருக்கங்கள், உன் வேதனைகளை கர்த்தர் இந்த முதல் நாள் கூட்டத்தில் விடுதலையாக்கி அப்புறப்படுத்தி உன் இருதயத்தை லகுவாக்கி உன் வாழ்க்கை பிரயாணத்தை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. 5 நிமிடத்தில் இன்னும் ஒரே ஒரு மனிதனை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் சொன்ன எல்லா மனிதர்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல. யோசேப்பு தெய்வத்துக்கு பயந்த ஒரு மனிதன். ஆபிரகாம் தேவனுடைய நண்பன். யோபை பார்த்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் சில வருத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வருத்தத்தில் ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அவளை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். இன்றைக்கு நீங்கள் எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களா இருந்தாலும் என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. இந்த 63ஆம் ஆண்டு கன்வென்ஷனுக்கு பிறகு உங்க வாழ்க்கை சிறப்பாய் மாறும். ஆமா சொல்லுங்க, மாறுமா மாறாதா தெரியலையே. இன்றைக்கு எத்தனை பேர் கையை தட்டி ஆமேன்னு சொன்னீங்களோ அவர்களுக்கு எல்லாம் இன்னும் 4-5 நாட்களுக்குள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிப்பார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே முதல் நாள் போன வருடம் ஆண்டு விழாக்கு வரும்போதே சொன்னேன், கர்த்தர் வாயிலிருந்து போடுகிற வார்த்தைகளை அப்படி நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் வருத்தங்களை கர்த்தர் மாற்றி உங்களை மகிமைப்படுத்துவார். கடைசியாக ஒன்று, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சீக்கிரமாய் படிங்கள். 27:10. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். பவுல் சொல்கிறார், கப்பல் பிரயாணத்திலே மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல பொருட்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் இருக்கிறது என்று சொல்றார். பவுல் ஒரு பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறார். அடிமையாக அவரை கொண்டு போகிறார்கள், சிறை கைதியாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர் போகிற சூழ்நிலை பயங்கரமாக இருக்கிறது. அவர் போகிற நேரத்தில் பெருங்காற்று வீசுகிறது, எதிர்காற்று வீசுகிறது, தடுக்கும் காற்று வீசுகிறது, கடும் காற்று வீசுகிறது, பலவிதமான காற்றுகள் சுற்றி சுற்றி அடிக்கிறது. வாழ்க்கை பயணம், அவருடைய பிரயாணம் தடுக்கிற வண்ணமாய் அது காணப்படுகிறது. முன்னேறி போக முடியவில்லை. இப்போ பவுலுக்கு பயங்கர வருத்தம் வந்து விட்டது. ஐயோ, நம்முடைய பிரயாணம் கெட்டு போகிறது, இனி நாம் தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை இல்லை என்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாகிறது. அவர் சொல்றாரு, இனி நாம் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், வருத்தமாய் இருக்கிறது. பொருட்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு சேதம் உண்டாகும் என்ற ஒரு பெரிய வருத்தத்திலே போய் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், பவுலே பயப்படாதே. படிங்க பிரதர், பயப்படாதே. பவுலே பயப்படாதே, 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 நாயனுக்கு முன்பாக நீ பயப்படாதே. இந்த 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 பவுலுக்கு என்ன வருத்தம்னா, நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேர மாட்டோம். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்முடைய சூழ்நிலை மாறி போச்சு, இனி நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, இனி நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. நம்ம பொருட்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டுக்கு மாத்திரமல்ல, என் ஜீவனுக்கும் பெரிய ஆபத்து வந்து விட்டது என்ற ஒரு பெரிய வேதனையோட அந்த மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றார், பவுலே பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நீ பயப்படாத. உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போற தெரியுமா? பிரபுக்களுக்கு மத்தியில், ராஜாக்களுக்கு மத்தியில்,
ராயனுக்கு மத்தியில உன்னை கொண்டு போய் நான் நிறுத்த போகிறேன். ஆகவே நீ பயப்படாதே என்று சொல்கிறார். நான் சுருக்கமாய் சொல்கிறேன், இந்த மாலை பொழுதிலே உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் வாழ்க்கை பயணத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களானால், அது நிமித்தம் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், இனி என் வாழ்க்கை எப்படி முடியுமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி, எனக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதியை நான் மறித்து போவேனோ, ஆண்டவர் இந்த மாலை பொழுதிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், பயப்படாதே. நீ எதை கண்டு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையிலே நீ போய் சேர வேண்டிய இடத்தில் சேர முடியாமல் போய்விடுமோ, இடையிலே நான் மறித்து போவேனோ, இந்த வியாதியிலே நான் செத்து போவேனோ, என் பிள்ளையுடைய எதிர்காலம் முடிந்து போனதோ, பயப்படாதே. கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் உன் அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வருத்தமே முடிஞ்சு போச்சு லைஃப்னு நினைச்சாரு. அவர் சொல்லுவார், இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை போச்சியா. எத்தனையோ உபாசம் எடுத்துட்டேன், எத்தனையோ நாள் ஜெபிச்சிட்டேன், எத்தனையோ எவ்வளவு காரியங்களை செய்தேன், ஆனால் இன்னும் எனக்கு பதில் வரவில்லை, இன்னும் என் வாழ்க்கையிலே துளிவிடவில்லை, இன்னும் என் எதிர்காலம் எனக்கு தெரியவில்லை, நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழப் போகிறேன், எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்க்க போகிறேன் என்று வருத்தத்தோடு ஒருவேளை உட்கார்ந்திருப்பீர்களானால், இந்த மாலை பொழுதிலே என் அன்பர், என் ஆண்டவர், என் தெய்வத்தினுடைய வார்த்தை வருகிறது. என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரி, என் தாயே, என் தகப்பனே, வாலிபர், தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, பயப்படவே பயப்படாதே. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கர்த்தர் அற்புதமாய் சேர்ப்பார். நீ அவர் கரத்தில் உள்ள முத்திரை மோதிரம். அவர் பார்வைக்கு நீ அருமையானவர். அவர் பார்வையில் நீ கனம் பெற்றிருக்கிறாய். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அற்புதமாய் உன்னை சேர்ப்பார். பவுலுடைய வார்த்தை அதுதான். போய் சேருவான்ற நம்பிக்கை இல்லை, அந்த வருத்தத்தோடு தான் இருக்கிறான். ஜனங்களே, பொருட்களுக்கு மாத்திரம் இல்லைப்பா, நமக்கும் நம்ம ஜீவனுக்கும் வருத்தம் உண்டாயிடுச்சுப்பான்னு சொல்லி அவர் வேதனைப்படுற நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. இன்றைக்கு வேதனையோடு உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. வருத்தத்தோடு உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நெருக்கத்தின் மத்தியில் உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, குறைவுள்ளவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, இன்றைக்கு நான் இப்படி மாறிவிட்டேனே என்று உன் மேன்மை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. என் வாழ்க்கை என்னவாய் முடியுமோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, உன்னை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பேன். எல்லாருக்கும் மத்தியிலும் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். செத்துருவான்னு நினைச்சேன், ஆனா உயிரோட தானே இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எங்க அம்மாவுக்கும் சூன்யம் பண்ணிட்டாங்க, செத்து போனோன்னு சூன்யம் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, நிர்வாணமா ரோட்ல ஓடுற மாதிரி, கிணத்துல விழுற மாதிரி, முட்கள் எடுத்து கிழிக்கிற மாதிரி, அப்படி ஒரு சூன்யம் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப ஜெபிக்கிறது தாய். நைட்டில் 2 மணிக்கு உட்காந்தா காலையில் 6 மணிக்கு தான் ஜெபத்தில் எழுந்துக்குவாங்க. சூன்யம் பலிக்கலை. ஜெபிக்கிறவனுக்கு சூன்யம் பலிக்காது. சொல்லுங்க, ஜெபிக்கிறவனுக்கு சூன்யம் பலிக்காது. ஜெபிக்காதவன் சூன்யம் பண்ண போவான், ஆனால் ஜெபிக்கிறவன் சூன்யத்தை கண்டு பயப்படவே மாட்டான். அப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பிசாசு எங்களை தொந்தரவு பண்ண வந்த பிசாசு எங்களை தொட முடியல. யார் சூன்யம் பண்ணானோ அவனை போய் ஒரு அடி அடிச்சு அவன் இப்போ ஓட ஆரம்பிச்சான். தெருவில் ஓடுறான், கிணத்துக்குள்ளே விடுறான், முள்ளெடுத்து கீறிக்கிறான். அவன் அதாவது தன் சரீரத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ மறுபடியும் அந்த சூனியக்கார்ட்ட போய் கேட்டாங்க, ஏன் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு? அங்கே தானே அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கு தானே அனுப்பணும், ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த மந்திரவாதி அந்த குட்டி சாத்தானை கூப்பிட்டு கேட்டா, அவங்களுக்கு தானே அவனை அனுப்பினேன், நீ ஏன்டா இங்கே போனேன்? அவங்கள தொட முடியல, அதனால தான் இவனை அடிச்சேன்னு சொல்லிச்சேன். அல்லேலூயா. சில பேர் நம்ம செத்து போனோம்னு நினைப்பான், அவன் சாவை அடக்கம் பண்ணுறதுக்கு தான் கத்தை நம்மள வச்சிருக்கு. நான் உண்மைக்கு சொல்கிறேன், எனக்கு சூன்யம் பண்ண அந்த மனிதனையும் என் தாயார் தான் அடக்கம் பண்ணாங்க, அவங்க மனைவியும் என் தாயார் தான் அடக்கப்பட்டாங்க.
எல்லாம் செலவும் பண்ணி. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னோடு கூட இருந்து ஹல்லேலூயா உன்னை வாழ வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பயங்கரமான உலகத்தில் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலை மோதும் ஆழ்கடை அடியே நான் ஒரு சிறு கப்பல், ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியாய். ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியாய். அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல், அடியே நான் ஒரு சிறு கப்பல், ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியாய். ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியாய். அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல், அடியே நான் ஒரு சிறு கப்பல். நான் செல்லும் திசையை நான் அறியேனே இயேசுவே. நான்கு திசைகளில் நான் செல்லும் திசையை நான் அறியேனே இயேசுவே. நிரந்த கப்பலில் நித்தமும் இருந்தால், நிரந்த கப்பலில் நித்தமும் இருந்தால் நிச்சயம் நான் சேர்வேன் அக்கரையில் சென்று நித்தமும் தேவனை பாடிடுவேன். நிச்சயம் நான் சேர்வேன் அக்கரையில் சென்று நித்தமும் தேவனை பாடிடுவேன். அலை மோதும் ஆழ்கடை அடியே நான் ஒரு சிறு கப்பல், அடியே நான் ஒரு சிறு கப்பல். நான்கு திசைகளிலும் பெருங்காற்று, சூறாவளி காற்று, எதிர்காற்று, கடும் காற்று வீசினாலும் உன் வாழ்க்கையை கர்த்தர் இருக்கிறார். அவர் வருத்தங்களை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. யோசேப்பின் சிறுமை நிமித்தம் அவன் வருத்தத்தை கண்டு, அவன் சிறுமைப்பட்டதை கண்டு கர்த்தர் அவன் வருத்தத்தை பார்த்து அவனை உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த இடத்திலாம் சிறுமைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கண்டு உன்னை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய குறைவை கண்டு, குறைவு நிமித்தம் அவன் பட்ட வருத்தத்தை கண்டு கர்த்தர் அவனை பலுகி பெருகினது போல உங்களையும் கர்த்தர் பலுகி பெருக பண்ணுவார். யோசேப்புடைய மேன்மையை இழந்தது நிமித்தம் அந்த மனிதன் பட்ட வருத்தத்தை கண்டு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தந்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார். பவுலுடைய பிரயாணத்திலே வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட போது கர்த்தர் அவனை பத்திரமாய் அக்கறையில் கொண்டு சேர்த்தது போல உங்களையும் அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள்.
இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை கர்த்தர் மாற்றி உங்கள் பேரை பெருமைப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை குணமாக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஒருவேளை வியாதி உள்ளவர்கள் உங்களுடைய கரத்தை உங்களை இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். பலவீனப்பட்டவர்கள் உங்கள் கரத்தை இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் கரத்தை உங்கள் நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும். கர்த்தருடைய ஆரோக்கியம் உங்கள் மேல் இறங்கும். கர்த்தருடைய ரத்தம் உடைய தசை நரம்பு எலும்பெல்லாம் ஊடுருவி பாயும். இன்றைக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை இந்த கூட்டத்தில், இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் செய்து முடிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்த எல்லா மக்கள் மேலும் உம்முடைய தலை உள்ள கரத்தை வைப்பீராக. உம்முடைய மக்கள் செல்வ செழிப்பாய் வாழ்வார்களாக. உம்முடைய பிள்ளைகளுடைய பெயர்களை பெருமைப்படுத்துவீராக. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. உம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. இப்போதும் ஆண்டவரே, பலவீனத்தோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போட்டு ஒரு புதிய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை இடைகட்டும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியோடு நிற்கிற மக்களுக்கு உம்முடைய வசனத்தை அனுப்பி உம்முடைய தழுவுள்ள கரத்தை அவர்கள் மேல் வைத்து நீர் பரிபூர்ண சுகத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற மக்களுடைய கடன்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் நிறம் என்ற வார்த்தையின்படி எந்த சூழ்நிலை ஆண்டவர் எப்படி செய்வீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நீர் பிள்ளையுடைய கடன்களை அடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துக்கத்தோடு வந்த மக்களுடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றி அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரமுடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. உம்முடைய நன்மையுள்ள கரமுடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு ஒரு விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். ஒரு சிலர் ஆண்டவரே பயத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. வாழ்க்கை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், கடனை குறித்து பயம். ஆண்டவரே, இன்றைக்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய பயத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக. வழக்கில் இருக்கிற மக்களுடைய வழக்குகளை கர்த்தர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு போவதாக. சத்துருவின் கிரியைகள், பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், எந்த காரியங்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை சுகமாக்கட்டும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. பிள்ளைகளை உயர்த்தி அழகுபாரும் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய சூழலை எல்லாம் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய அழகுள்ள பாதத்தை கட்டி பிடித்து முத்தமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பா. விசேஷமா அருமையான பாஸ்டரை ஜெபிக்கிறேன். பாஸ்டரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருக்கு இன்னும் கிருபைகள் தாங்க. புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, தீர்க்கதரிசன வரம், சுகமாக்க வரம், போதிக சமர்த்தமாய் மாற்றி ஆண்டவரே உடைய மகனை வல்லமையாய் உடைய கரத்தில் எடுத்து பாவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அம்மாவுக்காய் ஜெபிக்கிறேன். அம்மாவை பலப்படுத்துங்க. அவருக்கு நல்ல தைரியத்தை தாங்க. கர்த்தருடைய கரங்களை ஆற்றுவதாக, தேற்றுவதாக, மகிமைப்படுத்துவதாக. ஆண்டவர் ஐயாவுடைய எல்லா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க. குடும்பம் இன்னும் ஆண்டவரே சீரும் சிறப்பமாய் உடைய ஊழியத்தை செய்து அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாகும், அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்வீராக. அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய அழகுள்ள பாதத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் இந்த நாளில் அதிகாரியும் கொண்டு வந்து இந்த ஊழியத்திலே கடந்து கொள்ள உதவி செய்த உடைய அன்புக்காக, உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மக்களுடைய எல்லா வருத்தங்களையும் மாற்றி ஆசீர்வதிப்பீரார். அப்படியே செய்ய போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து
ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.